மறைந்த நடிகர் ரோபோ சங்கர் உடலுக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன், நடிகர் கமல்ஹாசன், சிவகார்த்திகேயன், சூரி, சீமான் உள்ளிட்டோர் நேரில் அஞ்சலி. இறுதி ஊர்வலத்திலும் ஏராளமானோர் பங்கேற்பு. பஞ்சமி நிலங்களை மீட்டு ஆதி திராவிட மக்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழக அரசுக்கு திருமாவளவன் வலியுறுத்தல். சென்னையில் 574 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமெரிக்க நிறுவனம் அமைத்துள்ள தரவு மையம் திறந்து வைத்தார் முதல்வர் மு க ஸ்டாலின். பல்வேறு சிறப்பு அம்சங்கள் நிறைந்த ஐபோன் 17 மாடல் விற்பனைக்கு வந்தது. முக்கிய நகரங்களில் வாங்குவதற்கு அலைமோதியது கூட்டம். நடிகர் விஜய் வீட்டில் பதுங்கியிருந்த இளைஞரால் பரபரப்பு. மனநலம் பாதிக்கப்பட்டவர் போல் பேசுவதால் மருத்துவமனையில் அனுமதி. மத்திய அரசின் திட்டங்களுக்கான நிதியை முன்கூட்டியே மாநிலங்களுக்கு வழங்க வேண்டும். மாநில வளர்ச்சி குழு கூட்டத்தில் முதல்வர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். வட மாவட்டங்களில் பெய்த கனமழையால் ஒரு சில இடங்களில் பாதிப்பு. கும்பகோணத்தில் 500 ஏக்கரில் நெல் பயிர்கள் சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனை. சென்னையில் பெரும்பாலான இடங்களில் மழைநீர் வடிகால் பணிகள் நிறைவு பெற்றுள்ளது. நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் KN நேரு தகவல். சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் சுங்கத்துறை தலைமை அலுவலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல். மோப்ப நாய்களுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் தீவிர சோதனை. எஸ் வங்கியில் 2796 கோடி ரூபாய் முறைகேடு செய்ததாக வழக்கு. தொழிலதிபர் அனில் அம்பானிக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது CBI. வெள்ளையர்களை எதிர்த்து போரிட்ட வீர பெண்மணி வேலு நாச்சியாருக்கு சென்னையில் முழு உருவச் சிலை முதல்வர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். திருவனந்தபுரத்தில் நடைபெறும் நவராத்திரி விழாவில் பங்கேற்க சுசீந்திரத்தில் இருந்து அம்மன் புறப்பாடு. வழி நெடுகிலும் சிலைக்கு மக்கள் சிறப்பான வரவேற்பு. வாக்கு திருட்டுக்கு உடந்தையாக இருக்கும் தேர்தல் அதிகாரிகளுக்கு கண்டனம். நெல்லையில் காங்கிரஸ் கட்சியினர் வாக்காளர் பட்டியலை தீயிட்டு எரித்து போராட்டம்.